Hi everyone. இன்னைக்கு நம்ம லதாஸ் கைமணம்ல பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பிரெட் பீட்சா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம், பீட்சா சாஸ். அதுக்கு வெங்காயத்தை நல்லா திருவி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொடியாக கட் பண்ண பூண்டு, அப்புறமா தக்காளியை இந்த மாதிரி திருவிக்கணும். வெங்காயம் தக்காளி திருவி போட்டால் தாங்க இந்த சாஸ் நல்லாயிருக்கும். அதனால் திருவியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சம் நான் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கார்லிக் அண்ட் ஹர்ப் இந்த பட்டர் கிடைக்கிது மார்க்கெட்டில். இது இருந்தால் நீங்கள் இது கிடைச்சா இது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் பட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா பொடியாக வெட்டி வச்ச பூண்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. லைட்டாக அந்த இது பட்டரில் அந்த பூண்டு ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கிடைக்கலன்னா விட்டுருங்க, நார்மலாக மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இந்த பட்டரில் வந்து ஆரிகானோ ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து கடைகளில் கிடைக்கிது, இல்லைன்னா நம்ம பீட்சா ஸ்டோரில் அந்த பேக்கெட்ஸில் கொடுப்பாங்க இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ போட்டு இதில் நம்ம வந்து திருவி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திருவி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 to 7 minutes நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த சாஸுக்கான காரம் வந்து சில்லி பவுடர் தான், அதனால் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது சாஸு, அதனால் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும். சில்லி பவுடர் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம திருவி வச்சுருக்க தக்காளி இதையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல சாஸ் வந்து நல்லா சுண்டி வரணும். இப்போது நான் அடுத்தது வந்து மிக்சட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுறேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருக்கேன். நல்லா இந்த சாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சேர்ந்து வர்ற டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சுருளை வதக்கிடுங்க. இதில் நம்ம சாஸுக்கு தேவையான அளவு உப்பு, கம்மியாக தான் இதுக்கு உப்பு பிடிக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கி வர்ற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே அந்த சாஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் பீட்சாவுக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸும் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மொசரெல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா சீஸ் க்யூப் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கார்ன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்மளோட டாப்பிங்ஸ் எல்லாமே நம்ம சாய்ஸ் தான், என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 பீஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்ல பெரிய ப்ரெட் இது, அதனால் நமக்கு ப்ரெட் பீட்சா பண்ணுறது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ப்ரெட்டில் நான் இப்போ வந்து பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் கார்லிக் பட்டர் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கார்லிக் பட்டர் கிடைக்கலன்னா நார்மலாக நம்ம நார்மல் பட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 2 ஸ்லைஸ்லேயும் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாஸ், பீட்சா சாஸ், இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பிஸா சாஸ் வந்து நம்ம பாஸ்தா இந்த மாதிரி பண்ணும் போது கூட இதே பிஸா சாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது பண்ணி நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 to 10 days வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த சாஸை. இந்த சாஸ் வந்து நம்ம ப்ரெட்டில் இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டாப்பிங்ஸ் வந்து நம்ம சாய்ஸ் தான். நம்ம பசங்களுக்கு சில இது பிடிக்காது அப்படின்னா, சில காய்கறிகள் பிடிக்காதுன்னா நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், அடுத்தது கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கேப்சிகம்க்கு அடுத்ததாக நான் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பன்னீர் வந்து மேலே வச்சுக்கலாம். பன்னீர், மஷ்ரூம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி நம்ம மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் டாப்பிங்ஸ் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொசரெல்லா சீஸ் வந்து நான் வந்து கிரேட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிரேட்டர் எடுத்து அப்படியே டைரெக்டாக நான் கிரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொசரெல்லா சீஸ் கிடைக்கல அப்படின்னா சீஸ் க்யூப் இல்லைன்னா செடார் சீஸ், எந்த சீஸ் கிடைக்குதோ அது கூட ஆட் பண்ணலாம். மொசரெல்லானா அந்த பிட்சாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மேலே நமக்கு தேவையான அளவு நம்ம சீஸ் வந்து கிரேட் பண்ணிக்கலாம். நல்லா திக் லேயர் ஆஃப் சீஸ் வந்து நம்ம கிரேட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு
அடுத்தது நான் வந்து ஒரு அவனில் டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு அவன் ட்ரேயை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த பிட்ஸாவை வந்து இந்த ப்ரெட் பிட்ஸா வந்து நான் மாற்றிக்க போகிறேன். அதில் எடுத்து வச்சு நம்ம ஓவனில் வந்து 180 டிகிரிஸில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ அவன் இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம தோசை கல்லில் கூட பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கார்லிக் ப்ரெட் பண்ணோமோ அதே மாதிரி இதை வந்து நம்ம தோசை கல்லில் வச்சு லைட்டாக ஒரு மூடி வச்சு குக் பண்ணால் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். அந்த ரெசிபி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்லிக் ப்ரெட் பண்ண மாதிரி ஈஸியாக நம்ம தவாலே பண்ணிடலாம் இந்த ப்ரெட் பீட்சாவை. இன்றைக்கி நான் அவனில் வச்சுருக்கேன். 180 டிகிரிஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணோன்னா நல்லா சீஸ்லாம் உருகி ரொம்ப எம்மியாக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம அடுத்த இன்னொரு வேரியேஷன் காமிச்சிருக்கேன். ப்ரெட்டில் வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சாஸ் தடவிட்டு அதுக்கு மேலே சீஸ் போட்டிருக்கேன். ரொம்ப சீஸியாக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு தேவையான டாப்பிங்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் சீஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சீஸியாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் கொடுக்கும் போது இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சீஸ் திருவிட்டு இதையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் இது வந்து தோசைக்கல்லிலே கூட பண்ணலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.